இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நம்ம இன்றைக்கான சப்ஜெக்ட் போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேன்றதுனால ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு பரமபிதா பிதாவாகிய யெகோவா தேவன் பரலோகத்துல இருக்கிறாரு சரிங்களா. அவர் இல்லைன்னா நம்ம லைஃப்ல எந்த நல்லதும் இல்லை இல்லைங்களா. ஸோ அதே போல இந்த உலகத்திலேயே நமக்கு வந்து பூமிக்குரிய பிதாக்களும் உண்டு இல்லைங்களா. பரமபிதா பூமியில நமக்கு தேவன் கொடுத்த ஃபாதர்ஸ், நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு தந்தை இருக்கிறாங்க, அவங்களும் நம்ம வந்து வழி நடத்துறாங்க சரிங்களா. ஸோ தேவன் என்ன பண்றாருனாக்கா ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு, தாய் தகப்பனை நம்ம கனம் பண்ணா நம்மளுடைய வாழ்நாளை வந்து கூட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வேற கண்ணோட்டத்துல பார்க்கணும். நம்ம பரலோகத்துல இருக்கிற பிதா எப்படி வந்து சுப்ரீமா இருக்கிறாரு, பெட்டரா இருக்கிறாரு, இந்த உலகத்துல இருக்கிற பிதாக்களை பார்க்கிலும் எப்படி நம்ம பரமபிதா வந்து எல்லா விஷயத்திலையும் ஃபார் பெட்டரா இருக்கிறாங்க, சுப்ரீமா இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு 10 பாயிண்ட் பார்க்கலாம் சரிங்களா. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பூமியில இருக்கிற பிதாக்களோட அன்பு மேபி அது மாறலாங்க இல்லைங்களா. இப்ப வீட்லயே நீங்க பாத்தீங்கன்னாக்கா 3-4 பசங்க இருந்தா யார் ரொம்ப நல்லா படிக்கிறாங்களோ இல்லைங்களா, யார் வந்து இல்லைங்களா ரொம்ப ஒபீடியண்டா இருக்கிறாங்களோ அவங்க மேல வந்து ஃபாதர்ஸ்க்கு என்னங்க அதிகமா பாசம் இருக்கும். சில ஃபாதர்ஸ்க்கு என்னன்னாக்கா பையன் ஒரு பொண்ணு இருந்தாக்கா பொண்ணு மேலதான் அதிகமா பாசம் இருக்கும். இதெல்லாம் வந்து இயல்பா நடக்கிற விஷயம். அங்கவே என்ன இருக்குதுன்னா அன்புல வந்து ஒரு பார்ஷாலிட்டி இருக்குது. அந்த அன்பு அப்படியே இருக்குமான்னு கூட சொல்ல முடியாதுங்க, இட்டர்னலா இருக்காது இல்லைங்களா. ஆனா தேவனுடைய அன்பு எப்படி இருக்குதுங்க நம்ம மேல, நம்ம பரமபிதாவோட அன்பு அது என்னைக்குமே மாறாம இருக்குது. நம்ம தப்பு பண்றோம், பண்ணாம இருக்கிறோம் இல்லைங்களா, அவருக்கு விரோதமா தப்பு பண்ணா கூட அவருடைய அன்பு மட்டும் எப்போதுமே இட்டர்னலா நித்தியமா நம்ம மேல இருக்குது. அதனால்தான் நம்ம ஹெவன்லி ஃபாதரோட லவ் வந்து ஃபார் கிரேட்டர் லவ். இது வந்து எரேமியா 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கலாங்க. ஜெரேமியா 31:3ல பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். நான் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். I have loved you with an everlasting love அப்படின்றாருங்க. அந்த லவ் நாங்க எவர்லாஸ்டிங், அதுக்கு முடிவே கிடையாதுன்றாருங்க இல்லைங்களா. இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்புனாலதான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த அன்பு வந்து என்ன நம்ம லைஃப்ல பிரச்சனை வந்தாலும் இல்லைங்களா, நம்ம எவ்வளவு பாவம் செய்தாலும் தேவன் அந்த அன்பை நம்ம விட்டு எடுக்கிறதே இல்லை. நம்ம பாவிகளா இருக்கும் போதே இயேசு அவர் பலியாக கொடுத்தவர் தான் நம்மளுடைய பரமபிதா. அந்த அன்பை வந்து யாராலேயே வந்து இது பண்ண முடியாதுங்க இல்லைங்களா. சில சமயம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்துல இருக்கிற பிதாக்களோட அன்பு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாக்கா இல்லைங்களா, நிறைய பேர் தப்பா சொன்னாக்கா அந்த அன்பு மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க, பசங்க மேல இருக்கிற அன்பு. ஆனா தேவன் அந்த மாதிரி கிடையாதுங்க. நம்ம என்ன நிலையில இருந்தா கூட அவர் என்னங்க அன்கண்டிஷனலா லவ் பண்ணுவாரு. அதுக்குதான் பவுல் என்ன சொல்றாரு, அன்பு வந்து யாரும் வந்து பிரிக்க முடியாது, தேவனுக்குள்ள இருக்கிற நம்ம அன்பை எதுவுமே வந்து பிரிக்க முடியாதுன்றாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39. மரணமாவது, ஜீவனாவது, தேவ தூதர்களாவது, அதிகாரங்களாவது, வல்லமைகளாவது, நிழல் காரியங்களாவது, வருங்காரியங்களாவது, உயராவது, ஆழமாவது, வேறெந்த சிருஷ்டியாவது நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயம். பாத்தீங்களா, இந்த அன்பை வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்றாரு. சோ அவருடைய அன்பு மாறாதே இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெட்ஃபாஸ்டா இருக்குதுங்க. சங்கீதம் 136:1 கூட என்ன சொல்றாரு, அவருடைய அன்பு எவர்லாஸ்டிங்கா இருக்குதுன்றாரு. சாம் 136:1 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சில டிரான்ஸ்லேஷன்ல அவருடைய அன்பு என்றென்றைக்கும் உள்ளதுன்னு வருது. அந்த அன்புக்கு மாற்றமே இல்லை. ஏன் வந்து தேவனுடைய அன்பு பெட்டர் அப்படின்னாக்கா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அன்பு மாறாம இருக்குதுன்ட்டு. அதுக்கு காரணங்கள் பார்க்கும்போது நம்ம பூமியில இருக்கிற பிதாக்கள் வந்து நம்மள ரொம்ப அதிகமா லவ் பண்ணுவாங்க, இருக்கிறாங்க இல்லைன்ட்டு இல்லைங்க. ரொம்ப டீப்பா நம்மள லவ் பண்ற அப்பாக்கள் உண்டு இல்லைங்களா, எல்லாமே செய்வாங்க. ஆனா அது நித்தியமான அன்பு கிடையாது, கொஞ்ச காலம் மட்டும் தான், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் தான், இல்ல கொஞ்சம் வருஷங்கள் மட்டும்தான். ஆனா தேவனுடைய அன்பு என்னங்க 1000 காலங்களுக்கு, அதை வந்து நம்ம எண்ணி முடியாதுங்க இல்லைங்களா. இட்டர்னலா அவருடைய அன்பு இருக்கும். இதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ். அவன் மனிதனோட அன்பு வந்து இமோஷன்ஸ் வந்து மாறினே இருக்குங்க. நம்ம வந்து நம்ம அப்பாவுக்கு பிடிக்காத காரியத்தை இந்த உலகத்துல செஞ்சுட்டோம்னு வச்சுங்களேன், 10 வருஷம் 20 வருஷம் கூட பேசாத அப்பாமார்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லைங்களா. மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசாத இருக்கிறவங்க கூட உண்டு இல்லைங்களா. பிள்ளைகளை உதறி தள்ளிட்டு போற அப்பாக்கள் கூட உண்டுங்க இல்லைங்களா.
பிள்ளைகளுக்கு எதையுமே கவனிக்காம இருக்கிற அப்பாக்கள் கூட இந்த உலகத்துல உண்டு. ஆனா நம்ம தேவன் அந்த மாதிரி இல்லைங்க. எந்த சூழ்நிலையிலும் நம்மளை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறவர் தான் நம்மளுடைய அப்பா, பரமபிதா, இல்லைங்களா? இந்த உலகத்துல இருக்கிற அப்பாவோட அன்பை சில சமயம் வந்து நம்ம கிட்ட காட்டாமலே விட்டுருவாங்க. சில பேர் ரொம்ப ரூடா நடந்துக்குவாங்க, இல்லைங்களா? ரொம்ப ரஃப்பா இருப்பாங்க. ஆனா தேவனோட அன்பு எந்த மாதிரி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதை வெளிப்படுத்துவாருங்க. நிறைய விதத்துல வெளிப்படுத்துவார். தினந்தோறும் நம்மளை எழுப்புறாரு, நம்மளுக்கு ஏற்ற சாப்பாடு கொடுக்குறாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ரிலேஷன்ஸ், தாய், தகப்பன், ஃப்ரெண்ட்ஸு, இல்லைங்களா? நம்ம படிக்கிற படிப்பு எல்லாமே தேவன் கொடுத்தது, இல்லைங்களா? இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்மளுடைய தேவன். அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியே காட்டுறாரு. முக்கியமா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாருன்னா, இயேசு கிறிஸ்துவ நமக்காக கொடுத்ததன் மூலியமா அவரோட அன்பை வெளிப்படுத்தி காமிச்சாருங்க, இல்லைங்களா? சோ அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற தகப்பன்மார்கள் சில சமயம் நம்ம மனசை புரிஞ்சுக்காம நம்ம காயப்படுத்துற மாதிரி நடந்துக்கலாம், இல்லைங்களா? ஆனா தேவனுக்கு நம்மளோட இதயம் தெரியுங்க. நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மளோட வீக்னஸ் என்ன, நம்மளோட பாசிட்டிவ் என்ன, இல்லைங்களா? நம்மளை பத்தி எல்லா நெகட்டிவான விஷயமும் தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் என்னங்க, நம்மளை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆனாலும் நம்மளை நேசிக்கிறவர் நம்மளுடைய தேவன், இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப நம்மள அளவுக்கு அதிகமா அன்பு கூறுறது யாரு? நம்மளுடைய தேவன் தான், இல்லைங்களா? இந்த உலகத்துல இருக்கிற பிதாக்கள் வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிடுவாருங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் தான், அவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அவங்க வந்து தகப்பன். செத்துட்டாக்கா ஒண்ணும் இல்லைங்க, இல்லைங்களா? ஆனா நம்ம தேவனுக்கு மரணமே கிடையாது. அவர் நித்தியம் அனாதியா இருக்கிறவர். ஸோ அதனால அவருடைய அன்பு தான் ரொம்ப மேன்மையானது. அது ஃபாரெவர் இருக்கணும், இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம மனிதனோட அன்பு என்னன்னாக்கா எல்லா சமயம் ஒரே மாதிரி இருக்காதுங்க, இல்லைங்களா? ஒரு தடவை வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க, சில சமயம் உதாசீனப்படுத்துற மாதிரி நடந்துக்குவாங்க, இல்லைங்களா? நல்லா சம்பாரிச்சாக்கா அந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா அன்பு காட்டுவாங்க. சில பசங்க வந்து டிசோபீடியண்டா இருந்தா அவங்க மேல அன்பு அதிகமா இருக்காது. இது வந்து நாள் ஆக அந்த அன்பு வந்து பெருகும். ஆனா தேவனோட அன்பு எப்போதுமே நம்ம பொறுக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அவரோட அன்பு இருக்குது. நம்மளுடைய தகப்பன் இப்ப நம்ம பொருந்தாதான் நம்மளை நேசிக்குவார் உலகத்துல. ஆனா நம்மளுடைய தேவன் நம்ம பொறுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படின்ட்டு அவருக்கு தெரியும். அப்பதுல இருந்தே நம்ம நேசிக்கிறவரு பரமபிதா, இல்லைங்களா? பூமியில இருக்கிற பிதா என்ன பண்ணுவாங்க, சொந்த பிள்ளைகளை மட்டும் தான் அன்பு கூறுவாங்க, இல்லைங்களா? அவங்களும் அவங்க பசங்க மாதிரி வேற யாரையும் வந்து கம்பேர் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது என்னன்னாக்கா அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குற அன்பை வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட காட்ட மாட்டாங்க. ஈவந்தோ அந்த பையன் தப்பு பண்ணியிருந்தா கூட அவங்க பசங்க மேலதான் அவங்களுக்கு என்னங்க அன்பு இருக்கும். வேற பசங்க நியாயமா இருந்தா கூட அவங்க மேல அவங்கள பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க, சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து இந்த உலகத்துல இருக்கிற பிதாக்களோட அன்பு. ஆனா தேவன் எப்படிங்க, எல்லாரையும் இம்பார்ஷியலா எல்லாரையும் ஒருத்தர் போல நேசிக்கிறவர், இல்லைங்களா? இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் நம்ம பாக்குறோம். அந்த கெட்ட குமாரன் அவங்க அப்பா கிட்ட இருந்து தூரம் போய் எல்லா தவறான காரியங்கள் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட திரும்பி வராருங்க. அப்போ அவங்க அப்பா என்ன பண்றாருங்க, அன்பா அவரை வந்து வர வைக்கிறாருங்க. அவர் தூரத்துல இருந்து வரும்போதே போயிட்டு அவரை கட்டி பிடிச்சுக்கிறாரு, இல்லைங்களா? இன்ஃபேக்ட் வந்து அவர் தப்பு தான் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ இந்த அன்பு யாரோட அன்புன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய அன்புக்கு ஒரு அடையாளம். தேவன் எப்படி நம்மள அன்பு கூறுறார் அப்படின்றது பிராக்டிக்கலா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாருங்க. ஒரு பையன் வந்து தவறான வழியில போயிட்டு எல்லா கெட்டதோ பண்ணிட்டு வர்றவங்கள வந்து இந்த மாதிரி எல்லாம் வரவேற்க மாட்டாங்க, இல்லைங்களா? அவர் வந்து ஒரு பண்டிகை மாதிரி நடத்துறாரு அதை. ஆனா நம்ம தேவன் அப்படித்தாங்க, நம்ம மனம் திரும்பினான்னு வச்சுங்களா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரி வந்து இருக்கிறவர் தான் பரமபிதா, இல்லைங்களா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மள வந்து 100% புரிஞ்சுக்கிறது நம்மளுடைய தேவன் தான். அதனாலதான் பரமபிதா அவரோட அன்பு வந்து ஃபார் ஃபார் பெட்டர் தென் ஹியூமன் ஃபாதர், இல்லைங்களா? சில சமயம் வந்து தகப்பன் புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க. சில சமயம் வந்து அது ஆகுதுங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த வேற மாதிரி பார்ப்பாங்க, நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம். இதெல்லாம் ஆகுதுங்க, எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம் தான். ஆனா நம்ம பரமபிதா எப்படிங்க, நம்ம உட்காரத்தையே அவர் அறிஞ்சிருக்கிறார், நம்ம எந்திரிக்கிறதே அவர் அறிஞ்சிருக்கிறார், மரவிடங்கள்ல நம்ம பண்றதா அறிஞ்சிருக்கிறார், நம்மளுடைய சிந்தனைகள் வாயில இருந்து வார்த்தை வரதுக்கு முன்னாடியே அவர் வந்து அறிஞ்சிருக்கிறார். சங்கீதம் 139 1-2, சாம் 139 1 and 2. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்து. பாத்தீங்களா, நான் யோசிக்கிறது கூட என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்றாரு. இன்னொரு விஷயம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க, உன் தலையில இருக்கிற முடிய கூட என்னாரு எண்ணெய் வச்சுக்கிறாருன்ட்டு, இல்லைங்களா? இன்னொரு இடத்துல என்ன பாக்குறோம், உள்ளங்கையில் வரைந்து வைத்து உள்ளன்றாருங்க, இல்லைங்களா? இவ்வளோ தெரிஞ்சவர் நம்ம அப்பாவுக்கு கூட தெரியாதுங்க நம்ம எப்படின்ட்டு சில சமயம், இல்லைங்களா? ஒரு வயசு வரைக்கும் தான் வந்து எல்லாமே, இல்லைங்களா? ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த பாண்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காதுங்க இந்த உலகத்துல இருக்கிற தகப்பனுக்கும் மகனுக்கும், இல்லைங்களா? அவங்களுக்குன்னு கல்யாணம்,
ஒரு ஃபேமிலின்னு ஆயிடுச்சுனாக்கா முன்னாடி இருந்த அதே பாண்ட் வந்து இருக்காது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஆனா நம்ம பரமபிதா எப்போதுமே நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு இல்லைங்களா? நம்மளை பத்தி நம்ம உட்காரத்து எந்திரிக்கிறது எல்லாமே வந்து அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29 to 31 படிங்க சிஸ்டர். ஒரு காசுக்கு ஆஹ் அடைக்கலான் குருவிகள் ம். 2 ஒரு காசுக்கு விற்கிறார்கள் அல்லவா? அல்லவா? ஆயினும் ம். உங்கள் பிதாவின் ம். அனுமதி இல்லாமல் ம். அவைகளில் ஒன்றாகிலும் ம். தரையிலே விடாது. விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். ம். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் ஆ. நீங்கள் விசேஷித்தவர்களாய் பாத்தீங்களா? நீங்க வந்து விசேஷித்தவர்கள் அவங்களை பார்க்கல அப்படின்றாங்க இல்லைங்களா? சோ இந்த உலகத்துல இருக்கிற தகப்பன்மார்கள் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம அவங்க ஒப்சர்வ் பண்றதை வச்சுதான் நம்மள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாருங்க இல்லைங்களா? ஜஸ்ட் நம்மள பார்ப்பாங்க அவ்வளவுதான். இவ இப்படி இருக்கிறா அப்படின்ட்டு. ஆனா தேவன் உள்ளத்துல இருக்கிற மனசை வந்து அறிஞ்சிருப்பாருங்க இல்லைங்களா? நம்ம எதற்காக வந்து அப்படி இருக்கிறோம் அப்படின்றத உள்ள இருந்து பாக்குறவர் நம்மளுடைய தேவன். சில சமயம் வந்து இந்த ஹியூமன் ஃபாதர்ஸ் என்னங்க ஈஸியா வந்து பசங்க ஏமாத்திடுவாங்க இல்லைங்களா? கொஞ்சம் இமோஷனலா பேசி அவங்க அப்பாவை ஏமாத்தி காசெல்லாம் ஏமாத்துற அந்த இதெல்லாம் நடக்கும். ஆனா தேவன் அப்படியெல்லாம் பண்ண முடியாது யாரும் இல்லைங்களா? அதனால்தான் வந்து எப்போதுமே பரமபிதா ஃபார் பெட்டர் இல்லைங்களா? இந்த உலகத்துல இருக்கிற பிதாக்கள் வந்து நம்ம முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்றது நல்லாவே தெரியும் இல்லைங்களா? குழந்தையில இருந்து நம்மள பாக்குறாங்க. ஆனா தேவனுக்கு என்ன தெரியுங்க? நம்ம பொறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், நம்மளோட பாஸ்ட், இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஃபியூச்சர்ல நம்ம எப்படி இருப்போம், இனியில இருந்து 1000 வருஷம் கழிச்சு நம்மளோட லைஃப் என்ன இருக்கும், நம்ம வந்து நித்திய ஜீவனை அடையோமா, உண்மையா இருப்போமா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எல்லாமே நம்ம தேவனுக்கு தெரியும். அதனால்தான் பரமபிதா ஃபார் பெட்டர் இல்லைங்களா? இப்போ ஹியூமன் ஃபாதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஆக்ஷன்ஸ் மட்டும் தாங்க பார்ப்பாங்க. அதை வச்சு டிசைட் பண்ணிடுவாங்க இல்லைங்களா? நம்ம செய்யற செயல் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு, எதற்காக நம்ம அதை பண்றோம், நமக்குள்ள ஓடுகின்ற எண்ணம் என்ன அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பாக்குறதுங்க. நம்ம இதயத்தை தான் தேவன் ஃபர்ஸ்ட் பார்ப்பாரு. செயல் வந்து செகண்டரி சரிங்களா? அது தேவன் பாக்குறாரு. இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் என்னங்க நிறைய விஷயத்த கத்துப்பாங்க. ஆனா தேவனுக்கு என்னங்க எல்லாமே தெரியும் இல்லையா? நம்மளை பத்தி எல்லாமே தெரியும். சில சமயம் வந்து நம்ம கஷ்டப்படுறோம்னு லைஃப்ல அது வந்து தகப்பன்மார்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவாங்க இந்த உலகத்துல இருக்கிறவங்க. ஆனா தேவனு பர்ஃபெக்டா நம்ம படுற கஷ்டங்கள், துயரங்கள், கண்ணீர்கள் யாவையும் வந்து அறிஞ்சிருப்பாருங்க. சில சமயம் தகப்பன்மார்கள் கூட வந்து நம்ம கண்ணீரை புரிஞ்சிக்காம போலாம் இல்லைங்களா? நம்மளை வந்து காயப்படுத்தலாம். ஆனா நம்ம தேவன் பரமபிதா ஒரு காலம் அப்படி பண்ண மாட்டாரு இல்லைங்களா? இங்க உலகத்துல இருக்கிற தகப்பன்மார்கள் எக்ஸ்டர்னலா தான் நம்மள தெரியுங்க, வெளிரங்கமா தான் நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க தவிர உள்ளத்த 100% யாருக்கு தெரியும்னாக்கா தேவனுக்கு மட்டுமே தெரியும். இப்ப அகார் பார்க்கணும் இல்லைங்களா? அவங்கள வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப தேவன் என்ன பண்றாரு, அவங்கள்ட்ட வந்து பேசுறாரு, நீ கவலைப்படாத, உன்னையே வந்து என்ன பண்றேன், பெரிய ஜாதி ஆக்குற அப்படின்ட்டு போது அப்போ வந்து தேவனை வந்து என்ன சொல்லி கூப்பிடுறாங்கனாக்கா எல் ரோஹி அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. எல் ரோஹினாக்கா தேவன் என்னை காண்கின்றார் அப்படின்ட்டு இல்லைங்களா? சோ அவங்க உதாசீனப்படுத்தினா கூட தேவன் உதாசீனப்படுத்தலாம். தேவனுக்கு தெரியும், தேவன் அவங்களுக்கும் அப்பாவாக்குறாரு, பெரிய ஜாதியா ஆக்குனாரு சொன்ன மாதிரி இல்லைங்களா? சோ நம்மளுக்கு உள்ளுக்கு இருக்கிற கஷ்டங்கள் வந்து இந்த உலகத்துல இருக்கிற தகப்பன்மாருக்கு புரிஞ்சிக்க முடியாதுங்க. ஆனா தேவன் ஒரு விஷயத்த கூட மிஸ் பண்றது இல்ல இல்லைங்களா? கரெக்டான டைம்ல நமக்கு எல்லாத்தையும் செய்யறவர் தான் நம்மளுடைய தேவன். 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு காலமும் தேவன் நம்மளை கைவிட மாட்டார், பரமபிதா கைவிட மாட்டார். இந்த உலகத்துல இருக்கிற அப்பாங்க கைவிடலாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்குது, இன்னமும் நடந்துட்டு இருக்குதுங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சா நம்மளுக்கு டிஃப்ரெண்டான ரொம்ப கொடூரமான நியூஸ் எல்லாம் வருதுங்க இல்லைங்களா? தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்யாம அவங்கள கொடுமைப்படுத்தி, பொண்டாட்டியை கவனிக்காம பசங்களை வந்து உதாசீனப்படுத்திட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க கோடிக்கணக்கான ஜனங்க இன்னைக்கும் இந்த உலகத்துல இருக்கிறாருங்க. ஆனா நம்ம பரமபிதா அப்படி கிடையாது. நம்மள யார் கைவிட்டாலும் நம்முடைய அப்பா வந்து கைவிடுறது இல்லை, பரமபிதா. இது வந்து உபாகமம் 31:6. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ இஸ்ரேல் ஜனம் அப்படித்தான் இருந்தாருங்க, திக்கற்ற பிள்ளைகளா எகிப்துல இருந்தாங்க. கடைசி வரைக்கும் தேவன் அவங்கள கைவிடுறதே இல்லைங்க. இன்னைக்கும் தேவன் வந்து அவங்கள கைவிடல
உலகமே அவங்கள வந்து பகிச்சுட்டு இருந்தாலும் தேவன் என்ன பண்றாருங்க, அவங்களுக்கு தகப்பனா இருந்து அவங்களை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்துறாருங்க. ஒரு நாடு அந்த இந்தியா இந்த வேர்ல்ட் மேப்லயே இல்லாத இருந்துச்சு அந்த ஊரு, திருப்பி ஒண்ணு சேர்த்து இல்லைங்களா, அவங்கள வந்து எல்லாரும் பார்த்து பயப்படுற லெவல்ல தேவன் இன்னைக்கு அவங்கள வச்சுக்கிறாரு. இன்னைக்கு யாரும் அவங்க மேல கை வைக்க முடியல. காரணம் என்ன? தகப்பன்கிறாருங்க. அவங்களுக்கு அப்பா யாருனாக்கா, வேற எந்த மதத்திலயும் வந்து கடவுளை அப்பான்னு கூப்பிடுறது இல்ல. கிறிஸ்டானிட்டியில ஒண்டிதான் அப்பான்னு கூப்பிடுற பழக்கம் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு அவர் வச்சிருக்கிற பாண்டிங் இல்லைங்களா. மத்த மதத்துல எல்லாம் நம்ம கடவுளுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணோம்னாக்கா நெருப்பு மிதிக்கணும், வேல் குத்தணும் வாயில இல்லைங்களா, ஃபாஸ்டிங் இருக்கணும், இன்னும் வித்தியாசமான இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தேவன் என்னங்க, நான் இன்னைக்கு உன்னை பிள்ளையா அழைச்சிருக்கிறேன், என் பிள்ளையா நீ வாழுன்ட்டு சொல்றாரு. இதுதான் நம்மளுக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நம்ம எதுவுமே பண்ணல அவருடைய பிள்ளையா வரதுக்கு, ஓப்பனா சொல்லணும்னா. ஆனா நம்மளுக்கு அந்த புத்திர சுயரத்தை அவர் வந்து கொடுத்துருக்கிறாருங்க. சங்கீதம் 27:10 படிங்க சிஸ்டர். Psalms 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இது 100% உண்மைங்க. தகப்பன் தாய் கைவிட்டாலும் தேவன் நிச்சயமாக கைவிடுறது அல்ல. ஒரு காலமும் அவர் வந்து கைவிட மாட்டாருங்க இல்லைங்களா. ஏன் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற தகப்பன்மார்கள் பசங்க கூட எப்போதுமே எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. வீட்டுல வந்து ஒழுங்கா இருக்கிற மாதிரி இருக்கலாம் பசங்க, வெளியில அவங்க என்ன பண்றாங்கன்ட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் எல்லா இடத்துலயும் இருப்பாருங்க இல்லைங்களா. சோ சில சமயம் வந்து பிரிவினை ஏற்படணும் இல்லைங்களா, செப்பரேஷன் ஆகும் உலகத்துல இருக்கிற தகப்பன்மாருக்கும் பிள்ளைகளுக்கும். ஆனா தேவனை வந்து நம்ம தூரம் தள்ளவே முடியாது நம்ம லைஃப்ல இருந்து. ஆனா எங்கேயுமே தேவன் இருக்கிறாருங்க. தேவனுடைய பிரச்சனை இல்லாத இடமே இந்த உலகத்துல கிடையாது. அவருக்கு மறைவா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் கண்களுக்கு முன்னாடி எல்லாமே வந்து வெளிச்சமா இருக்குதுங்க இல்லைங்களா. இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் என்னங்க, ஒரு டயர்டானா தூங்குவாங்க இல்லைங்களா. ஆனா ஒரு சின்ன குழந்தை பொருந்துச்சுனாக்கா சில சில சமயம் வந்து ஃபாதர் அண்ட் மதரால பார்த்துக்க முடியாதுங்க, ஒரு டயர்ட்னஸ்ல தூங்கிடுவாங்க. யார் பாத்துக்கிறானா? தேவன் தாங்க. தேவன் தான் நம்மளை வந்து ஒவ்வொருவருடையும் பாதுகாக்கின்றவர். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய அப்பா இல்லைங்களா. அதனாலதான் அவர் அப்பா பிதாவென்ட்டு நம்ம கூப்பிடுறோம். ரொம்ப பெரிய புத்திர சுவையறாங்க இல்லைங்களா. சோ நம்ம இப்ப இந்த உலகத்துல இருக்க தகப்பன்மார்கள் நம்மளுக்கு எப்போ ஹெல்ப் வேணும்ன்றது தெரியாம போலாங்க. ஆனா தேவனுக்கு தெரியும். ஏற்ற வேலையில எல்லாமே நமக்கு கரெக்டான டைம்ல தேவன் பண்ணுவாருங்க. நம்மளோட சகாயம் அவர்கிட்ட இருந்து வருதுங்க சகோதர சகோதரி இல்லைங்களா. ஹியூமன் ஃபாதர்ஸ்க்கு சில லிமிடேஷன்ஸ் உண்டுங்க இல்லைங்களா. அவங்களால இவ்வளவு வரைக்கும் தான் பண்ண முடியும், அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா தேவனுக்கு அது கிடையாதுங்க இல்லைங்களா. சில சமயம் வந்து இந்த உலகத்துல இருக்கிற பிதாக்கள் வந்து நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு செய்யாம போலாம் பசங்களுக்கு, உனக்கு இதை நான் பண்றேன்ப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட இயலாமையினால பண்ண முடியாது. ஆனா தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒரு நாளும் என்னங்க மாறுறவரே கிடையாதுங்க. குடிச்சிட்டா ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனத்தை ஏன் காப்பாத்துறாருன்னா, ஒரு மனுஷனுக்கு அவர் வாக்கு தத்தை குடிச்சிட்டாருங்க, உன்னோட சந்ததிய நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்ட்டாருங்க. அந்த வார்த்தை இனி வரைக்கும் மாறாது. இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இனிமேலும் மாறாதுங்க. இட்டர்னிட்டியா அது அப்படியே தான் இருக்குதுங்க. பவுல் தெளிவா சொல்றாரு, இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் அது இன்னைக்கு வரைக்கும் மாறல அப்படின்ட்டு இல்லைங்களா. தானியேல் இருந்தாரு பாபிலோன்ல. அப்போ அவரு என்னங்க ஜெபம் பண்ணாருன்றதுக்காகவே சிங்கத்தின் கெபில தூக்கி போட்டுறாங்க இல்லைங்களா. சோ அப்ப என்ன ஆகுதுங்க, தேவன் தாங்க வந்து காப்பாத்துறாருங்க இல்லைங்களா. சோ எப்போதுமே தேவன் துணையா இருக்கும்போது நம்ம எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஓகே, தானியலோட அப்பா யாருன்ட்டு நமக்கு தெரியாதுங்க, அவர் எங்க இருந்தாருன்னு தெரியாது. ஆனா தேவன் அப்பாவா இருந்து அவர் ஒரு பிரச்சனையிலையும் அவரை வந்து காப்பாத்தினாரு இல்லைங்களா. சோ அப்படிதான் வந்து நம்ம லைஃப்லயும் தேவன் இருக்கிறாரு. நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மள என்ன பண்றாரு, கரெக்ட் பண்றாரு. நம்ம அப்பா நம்மள கரெக்ட் பண்ணலன்னா கூட இந்த உலகத்துல இருக்கிறவங்க, ஆனா தேவன் கண்டிப்பா பண்றாரு. நிறைய பேருக்கு வந்து சத்தியத்தின் அந்த அறிவு வந்துட்ட பிறகுதான் எது நியாயம், எது சரி, எது தவறு இல்லைங்களா. நம்ம பொய் பேசுறது எவ்வளவு தப்பு இல்லைங்களா, பேட் ஹாபிட்ஸ்ல போக்குறது எவ்வளவு தப்பு அப்படின்றது தாய் தாப்பன்னு சொல்லி கொடுக்கலன்னா கூட சத்தியத்தின் மூலியமா நிறைய பேருக்கு தெரியுதுங்க இல்லைங்களா. சத்தியத்துக்கு வந்துட்ட பிறகு ஒருத்தரோட லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா தேவன் வந்து வசனத்தின் மூலியமா நம்ம கிட்ட பேசுறாருங்க. இது தப்பு, நீ இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இல்லைங்களா. எபிரேயர் 12:10-11. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.
சொல்லுவோம் பாத்தீங்களா? சோ தேவன் நம்மள டிசிப்ளின் பண்றாரு. எப்படி? சத்தியத்தினால. சத்தியத்தினால தான் நிறைய பேர் வந்து தவறு பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா தேவன் வந்து நம்மள டிசிப்ளின் பண்றாரு. ஆனா இந்த earthly fathers எப்படி இருக்கிறாங்கனாக்கா டிசிப்ளின் பண்றாங்க. இல்லைங்களா? ஒரு லெவல் பெரியதான். ஆனா தேவனுடைய ஞானம் வந்து தேவன் கிட்ட இருந்து நம்மளுக்கு டைரக்டா வருது. அது ரொம்ப பெரிய ஞானம். அது எந்த ஒரு டீச்சரும் இந்த உலகத்துல நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. தேவனோட ஆவியின் மூலியமா தான் நம்மளுக்கு அது வெளிப்படும். இல்லைங்களா? அதனாலதான் நம்ம வந்து பாக்கியவான் அப்படின்ட்டு பார்க்கிறோம். சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, தேவன் யார வந்து சிட்சிக்கிறாரோ அவங்க வந்து பாக்கியவான்கள் அப்படின்றாரு. சங்கீதம் 94:12, சாம் 94:12. கர்த்தாவே, ஆ, நீர் சிட்சிக்கிறவரும் ஆ. உமது வேதத்தைக் கொண்டு உமக்கு போதிக்கிறவருமே பாக்கியவான். பாத்தீங்களா? வேதத்தை கொண்டு நீங்க யாருக்கு போதிக்கிறீங்களோ, யார நீங்க வந்து சிட்சிக்கிறீங்களோ அவங்க யாருங்க? பாக்கியவான். நீங்க நம்ம வந்து பாக்கியவான். ஏன்னா வேதத்தை கொண்டு தேவன் நம்மள கரெக்ட் பண்றாரு. வேதத்தை கொண்டு தேவன் நம்மளுக்கு டீச் பண்றாரு. இல்லைங்களா? அதனால நம்ம வந்து பாக்கியவான். இல்லைங்களா? சில சமயம் என்ன ஆகுதுனாக்கா, ஃபாதர்ஸ் வந்து சரியான டிசிப்ளின் பண்ண மாட்டாருங்க. ஆனா அவங்களும் வந்து பர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டாங்க. பசங்கள வந்து தவறான வழியில நடத்துருவாங்க. நெறைய இடத்துல வந்து பசங்க பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யார்கிட்ட கத்துக்கிறதுனாக்கா, அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு, அவங்க அம்மாவ வந்து திட்டுறது, அத பார்த்து பார்த்து அவங்களுக்கும் அந்த கெட்ட பேச்சு பேசுற அந்த இது வந்துருதுங்க. இல்லைங்களா? அந்த அந்த ஒரு கேரக்டர் வந்து வருது. ஓகே. சோ இது வந்து எப்படின்னாக்கா, ஆ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வர விஷயம் தாங்க. ஓகே. ஆனா தேவன் டிசிப்ளின் பண்றது எப்படி இருக்குங்க? பர்ஃபெக்ட்டா வருது. இல்லைங்க. அத யாருமே வந்து குறை சொல்ல முடியாதுங்க. இல்லைங்களா? இந்த ஹியூமன் கரெக்ஷன்ங்கிறது நம்ம உலகத்துல இருக்கிற அந்த பிதாக்கள் நம்மள கரெக்ஷன் பண்றது எப்படின்னாக்கா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்னால கூட வரலாங்க. இல்லைங்களா? ஒரு பிரஷர்னால பண்ணுவாங்க. ஆனா தேவன் அப்படி கிடையாது. அன்பினால பண்றாரு. அன்பினால நம்மள வந்து கரெக்ட் பண்றாரு. இந்த பூமியில இருக்கிற பிதாக்கள் என்ன பண்ணுவாங்க? மிஸ்டேக்ஸ் நெறைய பண்ணுவாங்க. ஆனா தேவன் ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டாரு. இல்லைங்களா? நெறைய தடவ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவரு நல்ல ட்ரிங்கரா இருப்பாருங்க ஃபாதர். பசங்கள போயிட்டு நீ இத பண்ணக்கூடாது. நான் அத பண்றேன், நீ அத பண்ணக்கூடாதுன்னாக்கா, அவங்களுக்கு என்ன தோணும்? இவரே தப்பான வழியில இருக்கிறார். நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்களுக்கு தோணும். இல்லைங்களா? அவரே பேட் வேர்ட்ஸ் பேசும்போது, பசங்களுக்கு என்ன தோணும்? இவரே அப்படி இருக்கிறார், நம்ம ஏன் அப்படி இருந்தா தப்பு என்னான்ட்டு தான் தோணுங்க. நான் சொல்றதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த தகுதி நம்மளுக்கு இருக்கணும். நெறைய இடத்துல அது இல்லங்க. இல்லைங்களா? சோ என்ன பார்க்கிறோம்னாக்கா, தேவனோட சிக்ஷை அப்படி கிடையாதுங்க. ஏன்னா அவர் எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாரு. இல்லைங்களா? சோ ஹியூமன் ஃபாதர்ஸ் என்ன பண்றாங்கனாக்கா, பிள்ளைகளோட பிஹேவியரை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா? இதயத்தை மாற்றணும்னு விரும்புறாரு. இதுதான் வித்தியாசம். தேவன் நம்மள கம்ப்ளீட்டா பரிசுத்தமாக்கணும்னு விரும்புறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த ஹியூமன் ஃபாதர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு? பின்விளைவுகளை வந்து வரக்கூடாது. நித்தியமா அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடாது. அவங்க செம்மையான வழியில நடக்கணும் அப்படின்ட்டு பாக்குறாரு. சில சமயம் டிசிப்ளின் பண்ணும்போது ஹியூமன் ஃபாதர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கனாக்கா, பசங்கள வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிடுவாருங்க. இல்லைங்களா? அவங்கள காயப்படுத்தி ஒரு மாதிரி பேசி, நெக்ஸ்ட் அவங்க அவங்க கிட்ட பேசாத மாதிரி பேசி விட்டுருவாருங்க. ஆனா தேவன் அப்படி கிடையாதுங்க. இல்லைங்களா? அவங்களுக்கு பெலன் கொடுக்குற மாதிரி, மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் அவரோட டிசிப்ளின். இல்லைங்களா? சோ இதுதான் வந்து நம்ம பாக்குறோம். இதுதான் வித்தியாசம். ஏன் வந்து தேவன் ரொம்ப பெரியவர்? ஏன் அவர் வந்து நித்திய பிதாவா இருக்கிறாருனாக்கா, இதுதான் காரணம். தேவன் கிட்ட ஒரு மனிதன் வந்தா அவரோட லைஃபே வந்து சேஞ்ச் ஆகும். தப்பான வழியில போறவ கூட யோசிப்பாரு. இப்படி நம்ம இருக்கக்கூடாது. இப்போ யோனா வந்து தேவனுடைய வார்த்தையை மதிக்காம வேற பட்டணத்துக்கு போனான்னு நினைச்சாரு. நினிவே கிளம்புறாரு. இவர் தர்ஷீஷு போலான்னு போறாரு. அப்போ தேவன் வந்து அந்த ஜனங்களை மன்னிச்சிட்ட பிறகும் நினிவேவை இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருந்துங்க. தேவன் என்ன பண்றாரு? இவரை கரெக்ட் பண்றாரு. அவரோட எண்ணம் தப்பு. தேவன் வந்து மன்னிச்சிடுவாருன்னு இவருக்கு நல்லாவே தெரியும் அந்த ஊர்க்காரங்களை. அதனாலதான் இவர் வந்து போறதுக்கு தவிர்க்கிறாருங்க. ஆனா என்ன பண்றாரு தேவன்? நீ யோசிக்கிற யோசனை தப்புன்னு சொல்லிட்டு அவரை கரெக்ட் பண்றாரு. இல்லைங்களா? சோ அவரோட இது என்னன்னாக்கா, அவரோட இதயத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவன் அவ்வளவு விஷயத்த பண்ணாருங்க. யோனாக்கு புரிஞ்சிடுச்சு தேவனோட கேரக்டர் எப்படி அப்படின்றது. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்ம அப்பா இந்த உலகத்துல இருக்கிற அப்பாங்க ஒரு காலகட்டத்துல நமக்கு எல்லாமே செய்வாங்க. ஆனா சில காலகட்டத்துல அப்புறம் செய்ய முடியாதுங்க. அவங்க கேட்கிற விஷயத்த எல்லாமே வந்து அவங்களால கொடுக்க முடியாது. இதுதான் வந்து உண்மையான விஷயம். ஆனா பரமபிதா எப்போதுமே நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பாருங்க. அதுல எந்த குறையுமே இருக்காது. இல்லைங்களா? அதுக்கு முடிவே கிடையாது. இது வந்து யாக்கோபு 1:17 நம்ம பார்க்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 1:17. நன்மையான எந்த ஈவும் ம். பூரணமான எந்த வரமும் ம். பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பாத்தீங்களா? எல்லாமே என்னங்க பிதாவினிடத்துல வருது. சரிங்களா? எல்லா கிஃப்டும் அவர் தான் கொடுக்கறது. இதுக்கு முடிவு இல்லைங்க.
ஸ்டாப் பண்ண மாட்டாரு. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினா தேவன் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுத்துட்டே இருப்பாருங்க. இதை யாருமே நிறுத்தவும் முடியாது. இது வாக்கு தத்துவம் நமக்கு, இல்லைங்களா? ரோமர் 8:32 அவர் கொடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க மெயின். ரோமன்ஸ் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது. பாத்தீங்களா? சொந்த குமாரனே நமக்கு கொடுத்தாரு. இதுக்கு மேல என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு இருக்குதுங்க. கொடுக்குறவர் தான் தேவன், இல்லைங்களா? மனுஷன் வந்து கொடுக்குறாங்க, இல்லைங்களா? ஆனா தேவன் கொடுத்தா அவரோட கை எவ்வளவு பெருசு, இல்லைங்களா? மனுஷங்க கொடுக்கறது ஏன்னா தேவன் கொடுத்த கிஃப்ட்ல இருந்தா ஷேர் பண்றாங்க. ஆனா தேவன் கொடுக்கறத மட்டும் அவர் ஸ்டாப் பண்றதே இல்லை. சொந்த பையனே குடிச்சிட்டாரு. அதுக்கு மேல என்ன ஆகுதுங்க? இதுதான் வந்து மனுஷன் தகப்பனுக்கும் பரமபிதாக்கும் இருக்கிற வித்தியாசம், இல்லைங்களா? அவங்க கிட்ட இருக்கிற லிமிட்டடான ரிசோர்சஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஆனா தேவன் எல்லாத்துக்கும் முதலாளிங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே யாருக்கு சொந்தம்? பிதாக்கு தாங்க சொந்தம். அதனால அவர் வந்து அதை ஸ்டாப்பே பண்றது இல்லைங்க, இல்லைங்களா? சோ நம்ம வந்து ஹெல்ப் வேணுன்ற போது தான் வந்து நாங்க பிதாக்கள் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஆனா தேவன் என்னங்க எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அவருக்கு வல்லமை உண்டு. லிமிடேஷன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க, இல்லைங்களா? சோ நமக்கு வந்து என்னென்ன தேவைன்றது நம்ம அப்பாக்கு இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா தேவனுக்கு என்ன தெரியுங்களா? எது ஏற்ற வேலையில நமக்கு தேவைன்றது அவர் கரெக்டா தெரியும். எல்லாமே வந்து தீர்மானம் பண்ணி வச்சுக்கிறாரு. இந்த டைம்ல தான் இவனுக்கு இதை தரணும், அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில தகப்பன்மார்கள் என்ன பண்ணிடுவாங்கனாக்கா, பசங்க ஃபோர்ஸ் பண்ணா அடம் பிடிச்சா அவங்களுக்கு வந்து கேட்டவனே வாங்கி கொடுத்துருவாருங்க. இதனால அவங்க லைஃபே வந்து கெட்டு போயிடும். ஆனா தேவன் அப்படி அவசரம் பண்ண மாட்டாருங்க. எந்த விஷயத்திலயும் கரெக்டான டைம்ல வந்து நம்மளுக்கு தருவாருங்க, இல்லைங்களா? இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து பாக்குறோங்க, இல்லைங்களா? ஸோ நம்மளோட நெசசிட்டிஸை வந்து கொடுப்பாங்க. ஆவிக்குரிய விஷயத்துக்கான நெசசிட்டிஸ் இல்லைங்க. யாரு இந்த பூமியில இருக்கிற ஃபாதர்ஸ் கொடுக்கறது பிசிக்கல் நீட்ஸ் தான் மெயின். ஆனா தேவன் என்ன பண்றாருங்க? பிசிக்கல் நீட்ஸையும் கவனிக்கிறாரு, ஆவிக்குரிய நீட்ஸையும், ரெண்டுத்தையும் வந்து தேவன் வந்து கவனிக்கிறாரு, இல்லைங்களா? இப்போ எலியா வந்து ஜாரேபாத் ஊர்ல இருக்கிற விதவை அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு எதுவுமே இல்லைங்க, இல்லைங்களா? செத்துலான்ற முடிவுல தான் இருக்காருங்க. இவர் போயிட்ட பிறகு அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிச்சுங்க. அவங்களுக்கு ஆயில் கிடைக்குது. அதை வச்சு அவங்களுடைய லைஃபை வந்து அவங்க செட்டில் பண்ணிக்கிறாங்க, இல்லைங்களா? சோ இதுதான் தேவனுக்கு வந்து லிமிட் கிடையாது. மனிதருக்கு லிமிடேஷன் உண்டு, தேவனுக்கு லிமிட் கிடையாதுங்க. அவரோட பவர் வந்து அல்டிமேட். அவரை வந்து நம்ம நம்பலாம். ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் எதை பாக்குறாரு? பரமபிதா இதயத்தை பாக்குறாருங்க. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற தகப்பன்மாருக்கு எதை பாக்குறாங்கனாக்கா, நம்ம செயலை மட்டும் தான் பார்ப்பாங்க. நம்ம இதயத்தை வந்து அவங்க ஆராய முடியாதுங்க. அவ்வளவு ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியாது. இது ரொம்ப கஷ்டம். எபிரேயர் 17:10 எரேமியா 17:10 கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் அவனவன் செய்திகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளின் இதயங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, அவன் செயலிற்கு தக்கதாக தான் நான் கொடுப்பேன்னும் போது சில பேர் வந்து ஏங்குறாங்க. ஏன் வந்து நான் தேவன்ட்டு இவ்வளவு கேட்டு கூட ஏதாவது கிடைக்கலையே அப்படின்ட்டு. அவர் தெளிவா சொல்றாருங்க, உங்க செயல் என்ன அப்படின்றது ஏத்த விதமா தான் நான் தருவேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இதயத்தை பாக்குறாருங்க. இதயத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு தேவன் எதை இருந்தாலும் கொடுக்குறது, இல்லைங்களா? அது ஆவிக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல பிசிக்கல் நீடா இருந்தாலும் சரி, இதயத்தை பார்த்துதான் தேவன் வந்து ஒருத்தருக்கு கிஃப்ட் தருத்துங்க. சும்மா அப்படியே கொடுத்துட மாட்டாரு, இல்லைங்களா? சோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மெயினா இதாங்க நம்ம பாக்குறோம். தேவன் வந்து இதயத்தை பாக்குறவரு. இயேசு கிறிஸ்து கூட சொல்றாருங்க, தேவன் உங்க இதயத்தை அறிவாரு அப்படின்றாரு. லூக்கா 16:15. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் ஃபாதர் சின் பண்ற தப்பு என்னன்னாக்கா, பசங்களை வந்து இந்த உலகத்தரமான விஷயத்துல அவங்கள குரோ பண்றதுக்கு என்னென்னவோ பண்ணுவாருங்க, இல்லைங்களா? கிளாஸ் கம்போறது, ஸ்பெஷல் கிளாஸ் கம்போறது, பெஸ்ட் காலேஜ்ல வந்து சேர்க்கறது, இல்லைங்களா? கோச்சிங் சென்டர்ஸ் அனுப்புறது, அவங்க ஃபியூச்சருக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க. நான் ஆவிக்குரிய விஷயத்துக்கு அவங்க வந்து அவ்வளவு வந்து என்னங்க ஈடுபாடு காட்ட மாட்டாங்க, இல்லைங்களா? ஆனா இங்க தேவன் என்ன சொல்றாரு? மனுஷனுக்கு எது வந்து மேன்மையாப்படுதோ அது எனக்கு நாங்க அருவறுப்பாகுதுன்றாரு. தேவனுக்கு அது அருவறுப்பு, இல்லையா? ஏன்னா தேவன் என்ன பண்றாரு? ஒவ்வொருவருடைய இதயத்தையும் அறிவார். அதுக்கு ஏற்ற விதமாக தான் தேவன் என்னங்க கொடுக்கறது. ஸோ இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க.
நீதிமொழிகள் 21:2 என்ன சொல்றாருனாக்கா, படிங்க சிஸ்டர். Proverbs 21:2. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும். கர்த்தரோ இருதயங்களை சோதித்தறிகிறார். கர்த்தர் என்ன பண்றாரு? இதயத்தை சோதித்து பாக்குறாருங்க, எப்படி இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏற்ற ஆசீர்வாதம் தான் நம்ம லைஃப்ல வந்து வரும் இல்லைங்களா? சோ பரமபிதா எப்போதுமே இதயத்தை பார்க்கிறவர். ஆனா பூமியில இருக்கிற பிதாக்கள் என்ன பண்றாங்க? வெறும் ஆக்ஷன்ஸ் தான் பாக்குறாருங்க இல்லைங்களா? சோ இப்போ ஒரு பையன் நல்லா படிக்கிறாங்க இல்லைங்களா, டேலண்ட் ஜாஸ்தி இருக்குதுனாக்கா அந்த டேலண்ட்டை மட்டும் தேவன் பாக்குறவர் கிடையாதுங்க. அவனோட இதயம் எப்படி இருக்குது? தேவனுக்கு பயந்த பிள்ளையா இருக்கிறான். அப்படி தேவனுக்கு பயந்த பிள்ளையா இருந்தா இன்னும் அதிகமா டேலண்ட் கொடுப்பாங்க, தேவன் இன்னும் அதிகமா ஆசீர்வதிப்பாங்க. இதுதான் அவங்க உண்மை இல்லைங்களா? இப்படிதான் வந்து தேவன் பாக்குறாரு. அப்பியரன்ஸை பார்த்து தேவன் வந்து முடிவு பண்றதுல ரியாலிட்டியை பாக்குறாரு இல்லைங்களா? பூமியில இருக்கிற பிதாக்கள் வார்த்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த தேவன் எதை பாக்குறாருனாக்கா, இதயத்துல என்ன சத்தம் கேக்குது அதை வந்து பாக்குறாருங்க. எண்ணங்கள் எப்படி ஓடுது, ஒரு மனுஷனோட எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இல்லைங்களா? பூமியில இருக்கிற பிதாக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய பெயின் என்னான்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் நம்ம கண்கள்ல வர ஒரு கண்ணீரையும் அவர் வந்து அறிவார் இல்லைங்களா? நம்ம படுற கஷ்டம் எல்லாமே அறிவாருங்க. சில சமயம் அப்பா கூட நம்மள வந்து இந்த உலகத்துல இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுக்கலாங்க, ஜட்ஜ் பண்ணலாம் தப்பா. தேவன் ஒரு காலமும் தப்பா நம்மள வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாரு. இந்த எப்போதுமே நாங்க இந்த பூமியில இருக்கிறவங்க நம்ம சைட்ல இருக்கிற ஸ்டோரி, அவங்க சைட்ல என்ன படுதோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா தேவன் எல்லாம் கம்ப்ளீட்டா என்ன நடந்துச்சு அதை தான் வந்து பார்க்குவார். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க இல்லையா? ஹியூமன் ஃபாதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவுட்வர்ட் பிஹேவியர் தான் பார்ப்பாங்க. வெளியோட்டமா நல்லா இருக்கிறாங்களா இந்த பசங்க அப்படின்ட்டு. ஆனா நம்ம பரமபிதா நாங்க இன்வர்ட் கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுவாரு இல்லைங்களா? உண்மையிலேயே அவங்க கிட்ட ஒழுக்கம் இருக்குதா இல்லைங்களா? ஸோ இது தேவனுக்கு நம்ம மேல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாமியல் போறாருங்க ராஜாவை தேர்ந்தெடுக்கிறதுக்காக. ஆல்ரெடி 7 பேர் இருக்கிறாருங்க அவங்களுக்கு அண்ணாங்க. இவர் வந்து லாஸ்ட் இல்லையா? அப்ப என்ன ஆகுது, இவர் சாமியல் அவனை பார்த்துட்டு இவரெல்லாம் எப்படி இருக்க முடியும்? ஏன்னா இவங்க பிரதர்ஸ் எல்லாம் நல்லா வாட்டச்சாட்டமா நல்லா இருக்கிறாங்க. அப்ப தேவன் என்ன சொல்ற, நீ ஏன் மனுஷன் பாக்குற விதமா பாக்குற இல்லைங்களா? மனுஷன் என்ன பாக்குறாரு, அவுட்வர்டா இருக்கிறத பாக்குறாரு. ஆனா நான் வந்து இதயத்தை பாக்குன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அபிஷேகம் பண்றாரு இல்லைங்களா? இதே மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்கிற பிதாக்கள் நோட்டீஸ் பண்றது இல்லைங்களா? எப்படிங்கிற வாட்டர் சாட்டமாக்குறாங்களா, அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குது இப்படித்தான் பார்க்குவாங்களே தவிர இதயத்தை பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா? இது ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். அவர் அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிங்க, அவரே என்ன பண்றாருங்க, உருவத்தை பார்த்து தான் முடிவு பண்றாரு. அதுக்கு முன்னாடி இந்த ராஜா சவுல் வந்து ரொம்ப ஹைட்டுங்க. ஒரு இடத்துல அவரை ராஜாவை தேர்ந்தெடுக்கும் போது மற்றவங்கள பார்க்க அவர் ரொம்ப ஹைட்டா இருந்தாரு. நெக்ஸ்ட் ராஜாவா அப்படித்தான் இருப்பாங்கன்னு அவர் நினைச்ச தப்பு கணக்கு போட்டாருங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, இவர் தான் என் இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்றாரு சரிங்களா? 7வது விஷயம், தேவன் என்ன பண்றாரு, நம்மள கம்ப்ளீட்டா நாங்க பரமபிதா நம்மள கம்ப்ளீட்டா மன்னிச்சிடுறாருங்க. ஆனா பூமியில இருக்கிற பிதாக்கள் வாய் அளவுல மன்னிச்சா கூட சில சமயம் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து மன்னிக்க முடியறது இல்லைங்க. சில பேர் அந்த வெறுப்பு, கோபம் இல்லைங்களா, வைராக்கியம் இது வந்துருது. முகத்தை பார்த்தா கூட பேசுறது இல்ல, இந்த மாதிரி ஆயிடுதுங்க. அது ரொம்ப தவறான ஆயிடுதுங்க, ஒரு பேட் எக்ஸாம்பிள். ஆனா நம்ம பரமபிதா அப்படி யாரையும் வந்து உதாசீனப்படுத்தி உதறது இல்லைங்க, மன்னிக்கிறாரு கம்ப்ளீட்டா இல்லைங்களா? இதை எப்படி வச்சு புரிஞ்சுக்கலாம்னாக்கா, இயேசு அதற்காக தான் அனுப்பிச்சிருந்தோம். கம்ப்ளீட்டா நம்மளை மன்னிச்சு நம்மள வந்து நித்திய ஜீவனை கொண்டு போனன்றதுக்காகவே சொந்த குமாரனை கொடுத்தவர் நம்மளுடைய தேவன். இதுதான் அவருடைய கேரக்டர். அதனால்தான் அவர் கிரேட்ன்றோம். நம்ம 1 John 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாத்தீங்களா, உண்மையும் நீதி உள்ளவரா இருக்கிறாரு அவரு. எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு, அது என்ன மாதிரி பாவமா இருந்தாலும் சரி இல்லைங்களா? சோ அந்த மாதிரி வந்து இந்த உலகத்துல இருக்கிற பிதாக்கள் பண்ணுவாங்களான்றது டவுட். எல்லா பாவத்தையும் மன்னிக்குவாங்களான்றது ரொம்ப பெரிய டவுட்டுங்க. ஆனா தேவன் மன்னிக்கிறார் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி வந்து இருக்கிறாரு அவரோட கேரக்டருங்க இல்லையா? இது வந்து அந்த ஸ்ட்ரகிள் இருக்குதுங்க. ஏன்னா மனுஷங்களோட வீக்னஸ் என்ன தெரியுங்களா, அவ்வளவு ஈஸியா ஒருத்தரை மன்னிக்க முடியாது. ஏன்னா அவன் பண்ணுந்தே மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். இவரை எப்படிப்பா மன்னிக்கிறது, எனக்கே துரோகம் பண்ணா, நான் தான் அவனை வளர்த்த இவ்வளவு வருஷமா, என் காசெல்லாம் வாங்கிட்டு என் கஷ்டத்தெல்லாம் இது பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டானேன்ற அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு வரும். அதனால அவ்வளவு ஈஸியா மன்னிக்க மாட்டாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு எவ்வளவு கோவம் இருக்குங்க நம்ம மேல இல்லைங்களா? எல்லாமே அவர் படைத்து நம்மளை உருவாக்கி எல்லாமே கொடுத்து, ஆனாலும் நம்ம அவர் வழியில நடக்காத போது அவருக்கு எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு, நம்மளை ரசிக்கிறாரு
இல்லைங்களா? அவரோட கிருபையை நம்ம மேல வந்து காட்டுறாரு இல்லைங்களா? சோ மனிதர் வந்து மன்னிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுப்பாங்க. பேசுறதுக்கு கூட ரொம்ப டைம் எடுப்பாருங்க. சில பேர் வந்து 10 வருஷம் 20 வருஷம் பேசாம இருந்தா அப்புறம் பேசினவங்க எல்லாம் உண்டு. ஆனா தேவன் மன்னிக்கிறதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிறது இல்லைங்க. அவர் இம்மிடியேட்டா மன்னிச்சிடுறாரு. இதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். இம்மிடியேட்டா மன்னிச்சிடுறாரு இல்லைங்களா? அதுதான் வந்து மெயின் இல்லைங்களா? இந்த பூமியில இருக்கிற ஃபாதர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நம்ம பண்ண தப்ப வந்து எப்பவுமே நினைவு கூர்ந்துட்டே இருப்பாங்க. நீ அன்னைக்கு அப்படி பண்ண தானே, மன்னிச்சிட்டா கூட நீ அன்னைக்கு அப்படி பண்ணவன் தானே அப்படின்ட்டு அவங்க வாயில வந்துரும் நிறைய தடவை. இது இயல்பான ஒரு விஷயம், இப்ப இருக்கிற ரியாலிட்டி அது. ஆனா தேவன் அந்த மாதிரி பண்றது இல்லைங்க. ஒன்ஸ் மன்னிச்சிட்டாருன்னா அவ்வளவுதாங்க. அது திருப்பி அவர் வந்து நினைவு கூறுது இல்லைங்க இல்லைங்களா? சோ இந்த ஹியூமன் ஃபர்கிவ்னஸ்க்கு பூமியில இருக்கிற பிதாக்கள் மன்னிக்கணும்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குதுங்க. ஆனா தேவன் லிமிட்டே இல்லாம மன்னிக்குவாரு இல்லைங்களா? 7 தடவைன்றாருங்க இல்லைங்களா இயேசு கிறிஸ்து. ஆனா அவ்வளவுதான் மன்னிக்கிறாரா தேவன் நம்மளை பார்த்தா? இல்ல, அதுக்கும் பல மடங்கு இன்னைக்கு வரைக்கும் அவரு கோடிக்கணக்கான சமயத்துல அவர் வந்து மன்னிச்சிருக்கிறாரு இல்லைங்களா? நம்ம ஒரு தடவை வந்து பாவம் பண்ணிட்டாக்கா நம்ம அப்பாவோ அம்மாவோ திருப்பி நம்மள வந்து நம்புவாங்களான்னு பாத்தீங்கன்னா 100% நம்ப மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுங்களேன், வீட்டுல அப்பா பர்ஸ்ல இருந்து பணம் திருடிட்டானா நெக்ஸ்ட் ஒரு நாள் வீட்டுல பணம் காணாம போயிடுச்சுன்னா கண்டிப்பா அவன் மேலதான் டவுட் வரும் இல்லைங்களா? இதுதான் அந்த நம்பிக்கைன்றதுங்க இல்லைங்களா? ஆனா தேவன் அப்படி பண்றது இல்ல இல்லைங்களா? கொடூரமான தவறு செய்யறவங்களை கூட தேவன் என்ன பண்றாருங்க, மன்னிச்சு அவரை வந்து மாத்துறவர் தான் நம்மளுடைய தேவன் இல்லைங்களா? பேதுரு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாருங்க. இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டாருங்க இல்லைங்களா? எதிர்க்கவே சொல்லு, இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்துனாங்க என் ஆடுகளை நீ மேய்ன்றாருங்க. ஸோ இதுதான் வந்து தேவனுக்கும் மனிதருக்கும் இருக்கின்ற வித்தியாசம் இல்லைங்களா? ஸோ ஹியூமன் ஃபர்கிவ்னஸ் என்னங்க எப்போதுமே ஆக்ஷன்ஸை வச்சுதாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாருனாக்கா இதயத்தை வந்து கிளீன் பண்றாரு இல்லைங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. ஸோ பேதரோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், தேவன் எப்படி அவரை வந்து ரீஸ்டோர் பண்ணார் இயேசு கிறிஸ்து மூலியமா அப்படின்ட்டு. ரொம்ப பெரிய தவறு தான். ஆனா தேவன் வந்து விட்டு கொடுக்கல, நீ ஆடுகளை போய் மேய் அப்படின்ட்டு அவரை வந்து என்கரேஜ் பண்ணி வந்து அனுப்புறாருங்க. இதுதான் நம்மளுடைய தேவன். மனுஷர் யாரும் இப்படி பண்ண மாட்டாருங்க. துரோகம் பண்ணவங்களே போயிட்டு கூப்பிட்டு நீ எனக்காக இது பண்ணி கொடுன்னு யாருமே கேட்க மாட்டாருங்க இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூமியில இருக்கிற பிதாக்கள் வந்து கொஞ்ச காலம் தான் நம்ம கூட இருப்பாங்க. உயிரோட இருக்க வரைக்கும் வேணா நம்ம கூட இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ ஆனா தேவன் எப்படிங்க எப்போதுமே நம்ம கூட இருப்பாரு இல்லைங்களா? எப்போதுமே நம்ம கூட இருக்கிறவர் பரமபிதா ஒருத்தர் தான் இல்லைங்களா? பூமியில இருக்கிறவங்க நம்ம வந்து அவங்களை அன்பு கூறலாம், ஆனா அவங்க எப்போதுமே நம்மளுக்காக இருப்பாங்கன்ட்டு நம்ம நம்ப முடியாது. இது யதார்த்தங்க. லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆனா தேவனுக்கு முடிவு கிடையாது. எப்போதுமே நமக்காக இருப்பாருங்க. எரேமியா 33:3, ஜெரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அளித்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா? என்ன நோக்கி கூப்பிடு, நான் என்ன பண்றேன், உனக்கு உத்தரவு கொடுக்குறேன் இல்லைங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு அப்பா இருக்கலாங்க பூமியில. ஒரு நாள் நம்ம கூப்பிடும் போது அவர் இருக்க மாட்டாரு. ஏஜ் ஆவாங்க, அவங்களும் வந்து இறந்துருவாங்க. இது லிட்டரலா எல்லா லைஃப்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். எவ்வளவு அன்பான தகப்பனா இருந்தாலும் கொஞ்ச காலம் தான் நம்ம கூட அங்க இருப்பாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் நினைவுல தான். ஆனா பரமபிதா எப்போதுமே நம்ம கூட இருக்கிறவர் இல்லையா? இன்னொரு அருமையான ஒரு வசனம் இருக்குதுங்க. நம்மள பாக்குற நம்மளுடைய தேவன் கண் உறங்குறது இல்லை அப்படின்ட்டு இல்லைங்களா? அவர் உறங்குறதும் இல்ல, கண் உறங்குறதும் இல்லைன்ட்டு சங்கீதம் 121:3-4. சாம் 121:3-4. அவர் உன் காலை இடற ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. பாத்தீங்களா? நம்ம அப்பா அம்மா கூட தூங்கிடுவாங்க ஒரு லெவலுக்கு அப்புறம். ஆனா தேவன் என்ன பண்றாருங்க, நம்மள பார்த்துனே இருக்கிறாரு. என் பையன், என்னோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பார்த்துனே இருக்கிறவர் நம்மளோட அப்பா. அதனாலதான் அவர் வந்து கிரேட்டர். ஸோ நம்ம வந்து மகிமை ஃபர்ஸ்ட் தேவனுக்கு தான் செலுத்தணுங்க, அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா. சில பேர் வந்து அப்பா அம்மாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கறது இல்ல. தேவன் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாருமே நம்ம லைஃப்ல இல்லைங்களா? அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏசாயா 65:24, ஏசாயா சாப்டர் 65:24. அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே நான் கேட்பேன். பாத்தீங்களா? கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் உத்தரவு தருவேனாக்கா நம்மள பார்த்துதாக்குறாரு அவரு. எங்கேயுமே போலாங்க சரிங்களா? ஹெல்ப் பண்றதுக்கு எப்போதுமே ரெடி ஆகுறாருங்க இல்லைங்களா?
இப்போ உலகத்துல இருக்கிற பிதாக்களை நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வேலை இருக்கும், பிஸியா இருப்பாங்க. எல்லா டைமும் நம்மளுக்கு அவங்க வந்து உதவி பண்ண முடியாது. ஆனா தேவனால முடியுங்க. இல்லைங்களா? ஹியூமன் ஃபாதர்ஸ்க்கு என்னங்க ரெஸ்ட் தேவை. தூங்கணும் அவங்களும். ஆனா நம்ம தேவன் ரெஸ்ட் எல்லாம் எடுக்கிறவர் கிடையாதுங்க. அவர் எப்போதுமே ஆன் டியூட்டி தான் 24 ஹவர்ஸ். எப்போதுமே பார்த்துன்னுக்கிறார் நம்மள. இல்லைங்களா? ஹியூமன் ஃபாதர்ஸ்க்கு சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாதுங்க. ஆனா தேவனுக்கு தெரியாத ஆன்சரே கிடையாது. இல்லைங்களா? எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாதுங்க சில விஷயங்கள். தேவன் கிட்ட நம்ம பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்களா? சோ சில சமயம் வந்து பூமியில இருக்கிற பிதாக்கள் நம்ம அழுகிறது, நம்ம சத்தத்தை கேட்காம போயிடலாம். ஆனா தேவன் எல்லா ஜெபங்களையும் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. நம்ம அழுகைய பாக்குறாரு, நம்ம மன கஷ்டத்தை வந்து உணர்றாருங்க அவரு. இல்லைங்களா? சோ லிமிட்டட் டைம் தான் வந்து நம்ம ஃபாதர்ஸ்க்கு இருக்குது இப்போ பூமியில இருக்கிறவங்களுக்கு. ஆனா தேவன் நித்தியமா இருப்பார். அதனால தான் வந்து அவர் பெரியவருங்க. இல்லைங்களா? சில சமயம் ரீச்சபிள் இருக்க மாட்டாங்க நம்ம ஃபாதர்ஸ். எங்கன்னா வெளியூர் போயிட்டா நம்ம அப்பா இல்ல, அப்போ நம்ம கூட இல்ல. ஆனா தேவன் எப்போதுமே நமக்கு பக்கத்துல தான் இருக்கிறாரு, எங்கே தூரம் இருக்கிறாருன்னு நினைச்சிடுறாருங்க. அருகில் இருக்கிறாரு. இல்லைங்களா? நமக்குள்ளவே இருக்கிறாருங்க அவர். பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கிறதுனால தேவன் எப்போதுமே நமக்குள்ள இருக்கிறாருங்க. பயப்பட வேண்டியது இல்லை. இல்லைங்களா? என்ன மாதிரி சுச்சுவேஷன் ஆனாலும் தேவனால ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா பிதாக்களால முடியாதுங்க. பூமியில இருக்கிற பிதாக்களால எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுங்க. ஆனா காட் கேன் டூ தட். இல்லைங்களா? இப்ப அண்ணால இருந்தாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை. வேற யாராலையும் அந்த விஷயத்த வந்து தீர்க்க முடியலங்க. தேவனால மட்டுமே முடிஞ்சிச்சு. இல்லைங்களா? அவங்களோட அழுகைய தேவன் வந்து கேட்டாருங்க. அவங்களோட கஷ்டத்தை தேவன் வந்து உணர்ந்தாரு. தேவன் அவங்களுக்கு வந்து ஒரு பதில் கொடுத்தாருங்க. இல்லைங்களா? சோ 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மள பர்ஃபெக்டா தேவன் ஒருத்தரால மட்டும்தான் வழிநடத்த முடியும். பூமியில இருக்கிற பிதாக்கள் வந்து நம்மளுக்கு கீழ்ப்படிதல கத்து தருவாங்க, எல்லாமே ஓகே. ஆனா செம்மையான வழியில வழி நடத்த முடியும்னாக்கா தேவனால மட்டும் தான் நம்மளால வழி நடத்த முடியும், வேற யாராலையுமே முடியாது. இல்லைங்களா? ரோமர் 8:28. ரோமன் சாப்டர் 8:28. அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? எல்லாமே நாங்க நன்மைக்கே நடக்குது. ஏன்னா தேவனுடைய தீர்மானம், தேவன் நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்தையும் நன்மையாக மாத்திட்டே இருக்கிறாரு. இல்லைங்களா? இது அதனால தான் அவரு வந்து அந்த பரமபிதா ரொம்ப பெரியவருங்க. பூமியில இருக்கிற பிதாக்கள் யாருமே வந்து நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் மாத்த முடியாது. நல்லதுக்குன்னு மாத்த முடியாது. இல்லைங்களா? அவங்களோட வல்லமை அவ்வளவுதான். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பாத்தீங்களா? இது தேவனால மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம எந்த வழியில நடக்கணும்ட்டு தேவனால மட்டும் தான் காட்ட முடியும். எப்படி பண்றாரு? இப்போ பரிசுத்தாவின் மூலியமா நம்மள வழி நடத்துறாரு. இல்லைங்களா? வசனத்தின் மூலியமா நம்மள வழி நடத்துறாருங்க. இது பூமியில இருக்கிற பிதாக்கள்னால முடியாது. எந்த சமயத்துல என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது தேவன் பரமபிதா தான் நம்மளுக்கு வழி காட்ட முடியும். அடுத்து கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாத்தீங்களா? என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்றாரு. இல்லைங்களா? லிமிட்டட் நாலேஜ் தான் நம்ம அப்பாங்களுக்கு, பூமியில இருக்கிறவங்களுக்கு. கொஞ்சம் நாலேஜ், அதை வச்சுதான் நம்மளை கைட் பண்ண முடியும். ஆனா தேவனோட நாலேஜ் பர்ஃபெக்ட் நாலேஜ். 1% கூட அதுல நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாம போவாது. 100% அதுல நம்பிக்கை வைக்கலாம். இல்லைங்களா? நம்ம பூமியில இருக்கிற பிதாக்கள் வந்து நீ இந்த வழியில போனா உனக்கு இப்படி நடக்கலான்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா தேவனு ஹிஸ்டரியே கண்ட்ரோல் பண்றாருங்க. டைமை வந்து கண்ட்ரோல் பண்றாரு. இல்லைங்களா? இன்னில இருந்து 1000 வருஷம் என்ன நடக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அவரு வந்து அந்த மாதிரி இருக்கிறாருங்க. தேவன் கொடுக்குற அந்த கைடன்ஸ் வந்து எப்பவுமே தப்பா போறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற அப்பாக்கள் நம்மளை அட்வைஸ் பண்ணும்போது தப்பா போறதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் இல்லை. அவங்களுக்கும் அந்த வீக்னஸ் உண்டு. இல்லைங்களா? அதனால இல்லைங்களா? கொஞ்ச காலம் மட்டும் தான் நம்மளுக்கு அப்பா அம்மா பாக்குறதுங்க. இல்லைங்களா? நம்மளை படிக்க வைக்கிறாங்க எதற்காக? ஒரு 30-40 வருஷம் நம்ம நல்லா வேலையை செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு மட்டுமே தான் அவங்க வந்து யோசிக்கிறாங்களே தவிர நித்தியமா யோசிக்கிறவர் நம்மளுடைய தேவன். 1000 வருஷம் சாவாம நம்ம சந்தோஷமா இருக்கணும்ட்டு யோசிக்கிறவர் நம்மளோட தேவன். அவரோட எண்ணம் பாருங்க எப்படி இருக்குது. இந்த பூமியில இருக்கிற தகப்பனோட ஒரே லிமிட்டட் கொஞ்சம் தான். ஆனா பரலோகத்துல இருக்கிற தகப்பனோட எண்ணம் வந்து ரொம்ப பெருசுங்க, பிளான். இல்லைங்களா? சோ அதுதான் வந்து நம்ம பாக்குறோங்க. தேவன் நினைக்கிறது அது சர்டனா அப்படியே நடக்குங்க. இல்லைங்களா? அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. இல்லைங்களா? நம்ம பூமியில இருக்கிற அப்பா என்ன பண்ணுவாங்க? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நல்லது கெட்டது கத்துக்கிறாங்க. ஆனா தேவனுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. இல்லைங்களா? அதனாலதான் அவர் வந்து பெரியவருங்க. இல்லைங்களா? இந்த பூமியில இருக்கிற பிதாக்கள் பிளான் மட்டும் தான் பண்ண முடியுங்க. ஆனா தேவன் வந்து அதை நிறைவேற்றுவாரு. இல்லைங்களா? பிளான் மட்டும் பண்றவர் கிடையாது தேவனு.
அந்த பிளான் அப்படியே அவர் நினைக்கிறத அப்படியே நடத்துறவர் தான் நம்மளுடைய தேவன். இதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அதனாலதான் அவர் ரொம்ப ரொம்ப பெரியவர் இல்லைங்களா? இப்போ யோசேப்பை எதுக்காக எகிப்து காமிச்சாரு? ஏன் சாருங்க? யோசேப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்க்கும்போது அவருக்கு கெட்டதாவே அவரை மாதிரி இருக்கணும். ஆனா தேவன் தான் அங்க அவரை வந்து அமிச்சது. எதுக்காக? அவங்கள எல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக. நீங்க எனக்கு கெட்டது பண்ணணும்னு நினைச்சுங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? உங்களை ரட்சிக்கணுன்றதுக்காக தான் என்னை இங்க அமிச்சிருக்கிறாரு. அதை தீர்மானம் பண்ணது யாரு? தேவன். இது அவங்க அப்பா அம்மா நினைச்சிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அவர் அவங்க தகப்பன் யாக்கோபுக்கு இது மைண்ட்ல கூட வந்திருக்காதுங்க இல்லைங்களா? ஆனா தேவன் பாருங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சு காமிச்சாருங்க இல்லைங்களா? So, அப்படிப்பட்டவர் நம்மளுடைய தேவன். 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்காக என்ன பண்ணாருங்க? சொந்த குமாரனே தேவன் வந்து குடிச்சிட்டாரு. இந்த உலகத்துல இருக்கிற எந்த தகப்பனும் அவங்க பையனை வேற ஒருத்தருக்காக சான்ஸே இல்லைங்க, கொடுக்கவே மாட்டாங்க, விட்டே கொடுக்க மாட்டாங்க. திட்டினாலே வந்து கோவம் வந்துடும். எந்த ஒரு தகப்பனுக்காக அவங்க பையனை வேற யாராவது அவங்க முன்னாடி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே சண்டைக்கு போயிடுவாங்க. இதுதான் வந்து உண்மைங்க. அடிக்கிறதெல்லாம் செகண்டரி. ஒரு வார்த்தை சொன்னாலே நாங்க ரொம்ப கோவம் வரும். ஆனா நம்ம பரமபிதானாங்க நம்மளுக்காக அவரோட குமாரனே குடிச்சிட்டாரு. இதுதான் வந்து அவர் நம்மள எவ்வளவு லவ் பண்றாருன்றதுக்கான அடையாளம். ரோமர் 5:8 படிங்க சிஸ்டர். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு தமது அன்பை விளங்க பண்ணார். பாத்தீங்களா? அவரோட அன்பை எப்படி விளங்கம் பண்ணாரு? இயேசு நமக்காக கொடுத்ததன் மூலியமாக விளங்கம் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலான அன்பு எதே இல்லைங்க. நம்ம பரமபிதா நம்மள எவ்வளவு லவ் பண்றாரு அப்படின்றதுக்கு ஒரே அடையாளம், பெஸ்ட் அடையாளம் இயேசுவை நமக்காக கொடுத்ததுதான். அதுவும் எப்ப கொடுத்தாரு? பாவியா இருக்கும் போதுங்க, நீதிமான இருக்கும் போது தரல இல்லைங்களா? 1 யோவான் 4:9 10. 1 John chapter 4:9-10. 1 யோவான் 4:9-10. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பாத்தீங்களா? லவ் என்னன்றது இது மூலியமா தான் நம்மளுக்கு வெளியரங்கம் ஆயிருக்கு. அவரோட குமாரனையே நமக்கு குடிச்சிட்டாரு. எவ்வளவு பெரிய அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறாரு. அவர் பிதா நமக்கு, அதனால தான் கொடுத்தாரு அவரு. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கு. பாத்தீங்களா? அந்த அன்பு யாரும் இதை பண்ண மாட்டாருங்க. உலகத்துல யாருமே பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சொந்த குமாரனை இன்னத்திற்காக யாரும் தர மாட்டாருங்க ஜீவ பலியாக. ஆனா தேவன் கொடுத்தாரு. இதுல தெரியுது எந்த அளவுக்கு நம்ம மேல பரமபிதா லவ் பண்றாரு, அன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. கடைசியா ஒரே ஒரு வசனம் படிச்சிருங்க சிஸ்டர். 1 யோவான் 3:1. 1 John 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க. உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பாத்தீங்களா? நம்ம தேவனுடைய பிள்ளைன்றதுனால தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு பெர்சன்ட்னு நீங்க பாருங்க. அந்த அன்பை எப்படி காமிச்சாருன்றத 4வது அதிகாரத்துல சொல்றாரு. அவரோட குமாரனை கொடுத்து அந்த அன்பை அவர் வந்து வெளிப்படுத்தி காமிச்சாரு அப்படின்ட்டு இல்லைங்களா? சோ இந்த உலகத்துல இருக்கிற அப்பாக்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாருங்க. ஆனா தேவனாலுக்கெல்லாம் பண்ண முடியாது. அது வாய்ப்பே கிடையாதுங்க இல்லைங்களா? இந்த அப்பாக்கள் நம்மளுக்கு பண்ற அந்த சாக்ரிஃபைசஸ் வந்து டெம்பரரி. ஆனா தேவன் பண்ண சாக்ரிஃபைஸ் நாங்க நித்தியமான சாக்ரிஃபைஸ். அது நித்தியமான ஒரு பலி இல்லைங்களா? சோ இந்த உலகத்துல நம்ம பிதாக்கள் பண்ற அந்த சாக்ரிஃபைஸ்னால நம்ம லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஆனா அதனால நித்திய ஜீவன் வராதுங்க. ஆனா தேவன் பண்ண சாக்ரிஃபைஸ்னால என்னங்க நமக்கு நித்திய ஜீவன் வந்திருக்குது இல்லைங்களா? இந்த பூமியில இருக்கிற பிதாக்கள் வந்து அவங்க லைஃப் வந்து நம்மளுக்காக ரிஸ்க் பண்ணதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா இவ்வளவு பெரிய கிஃப்ட் யாராலே கொடுக்க முடியாதுங்க இல்லைங்களா? சோ இந்த பூமி பாவமா இருக்கும் போதே நாங்க தேவன் அவருடைய குமாரனை கொடுத்தாரு பாருங்க. அங்கதான் அவருடைய சாக்ரிஃபைஸ் எவ்வளவு பெர்சன்ட் நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? அப்பா நம்மளுக்கு பண்ற அந்த பலிகள்னால பாவம் வந்து நிவர்த்தி ஆகாது. ஆனா தேவன் பண்ணதுனால ஆயிடுச்சுங்க இல்லைங்களா? சோ இதுதான் வந்து நம்ம பாக்குறோம். அந்த அன்புக்கும் பிதா இந்த உலகத்துல இருக்கிற பிதாக்களோட அன்புக்கும் இருக்கின்ற முக்கியமான வித்தியாசம். அவருடைய குமாரனை நம்மளுக்காக கொடுத்தது. அததான் வந்து ஆபிரகாம் மூலியமா காமிச்சாருங்க. ஆபிரகாம் வந்து பலி கொடுக்கதான் போனாரு, தேவன் தடுத்துட்டாருங்க. ஆனா தேவன் என்னங்க பண்ணியே காமிச்சிட்டாரு இல்லைங்களா? சோ ஜஸ்ட் தயாரானவருக்கு இவ்வளவு கனமகிமை வந்துச்சுனாக்கா பண்ணவருக்கு எவ்வளவு கனமகிமை அன்பு நம்ம வந்து காட்டினாங்க இல்லைங்களா? சோ எப்போதுமே நம்ம பரமபிதா தான் எப்பவுமே கிரேட்டுங்க.
அதனால பூமியில இருக்கிற பிதாக்களுக்கு நம்ம அன்பு செலுத்தக்கூடாது, மரியாதை செலுத்தக்கூடாதுன்ட்டு இல்ல. அவங்கள நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஆனர் பண்ணணும் இல்லைங்களா? ஏன்னா அவங்க இல்லாம நம்மளுக்கு எதுவும் இல்லைங்க. அவங்களுக்கு நம்ம ஆனர் பண்ணி தான் ஆகணும். சாகுற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு கனத்த செலுத்தி தான் ஆகணும். ஏன்னா தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கட்டளை அது. சொந்த ஃபேமிலியா நம்ம வந்து கவனிக்கலனாக்கா அவ்விசுவாசியில நம்ம மோசமானவங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? தாய் தகப்பனை நம்ம கவனம் பண்ணணும். அதே சமயத்துல தேவனுக்கு மேல யாரையும் நம்ம வந்து வைக்க கூடாதுங்க. ஏன்னா அவரோட அன்பு பர்ஃபெக்ட். அவர் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஃபாதர். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே நன்றிகள்.